ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காவேரி வந்து கேட்குறாங்க, ஆமாம் அவங்க விஜயோட ஒய்ஃப் இறந்ததுக்கு ராகவ் தான் உனக்கு எப்படி விஷயம் தெரியுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை இடித்த அதே ராகவ் உன்னை இடித்தான்ல அதே வண்டியை திரும்பும் போது அவங்க விஜய் தம்பியும் அவங்க ஒய்ஃபும் வந்த வண்டியை இடிச்சிட்டான். இதில் 2 பேரையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து வச்சோம், உன்னையும் விஜயும். அப்போ தான் எங்களுக்கு அவங்க பழக்கம். நீ வந்து கண்ணு விழிச்சிட்டு அவர் வந்து ரொம்ப சீரியஸாகவே இருந்தார். அவங்க ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அப்போது நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு வீட்டுக்கு போகணும்ல, அது வந்து அந்த விஜய் தம்பி வீடு தான். பிழைக்கவே மாட்டாருன்னு சொன்ன ஒருத்தர் வந்து திடீர்னு நின்றா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால தான் அவரை நான் தெரிஞ்சுக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன்ற மாதிரி அப்போ சொல்கிறாங்க. அப்போது காவேரி கேட்குறாங்க, அப்போது ஆல்ரெடி உனக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் நீ இப்படி நடந்திருக்க. ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும்டி, விஜய் தம்பியெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ டாக்டர் தான் வந்து உங்ககிட்ட பழசெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி சாரதா சொல்லி எப்படியோ ஒரு கதையை முடிச்சு விட்டுறாங்க. இதை கேட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி சிம்பத்தி ஆகிடுது. நம்மளை இடித்த அந்த வண்டி தான் இவங்களையும் இடிச்சிருக்குன்றதுனால பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட பேசலாமான்னு மெசேஜ் போட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது அப்போது இந்த மாதிரி எங்களால் தான் இப்படி ஆச்சுன்னு அவங்க அம்மா சொன்ன கதையெல்லாம் சொல்லிவிட்டு சாரியெல்லாம் கேட்டுட்டு, இதனால தான் ராகவ் வந்து நம்ம குழந்தைய கடத்தியிருக்கான் போல் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னது நம்ம குழந்தைன்னா சொன்னீங்க அப்படின்னும் போது, இல்லை நான் நம்ம குழந்தைன்னு சொல்லலையே, இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்னீங்கன்னொன்னே, ஓ இல்லை நம்ம அம்முன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நல்லா ஹாப்பியாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் சீக்கிரம் தூங்கணும், நீங்களும் தூங்குங்கன்ற மாதிரி ஃபோனை வச்சுடுறாங்க. இதை வந்து சாரதா வந்து ஒட்டு கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியது தானேன்னு சொல்லும் போது அப்போது காவேரிக்கு ஒரு மாதிரி கோவம் வந்தது. ஒரு அம்மானா நீ என்ன பண்ணணும், நேரத்துக்கு ஒரு பையன்கிட்ட பேசணும், கோவதானே பண்ணணும், நீ என்ன இன்னும் ஏன் பேசலைன்ற மாதிரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபோனை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது சாரதா கேட்குறாங்க, என்னடி அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க, விஜய் தம்பி ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாரா அப்படின்னு. ஏமா அவர் நம்மளுக்கு அனுப்ப போகிறாரு, அவரே அவங்க குழந்தைய ரெடி பண்ணுறதுல பிஸியாக இருப்பார், அவர் மெசேஜ் வேறு அனுப்புவாரான்ற மாதிரி கேட்கும்போது, அவர் அனுப்பலைன்னா என்ன நீ அனுப்புன்ற மாதிரி சாரதா வந்து போராடுறாங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காவேரி கோவப்படுறாங்க. அப்புறம் சாரதா எழுந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்கிட்டேருந்தே குட் மார்னிங் மெசேஜ் வருது. இவங்களும் குட் மார்னிங் அனுப்பிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோட் முடியுது. பார்க்கலாம் இவங்களுக்குள்ளேயும் காதல் மறுபடியும் மலருமா. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.